பழ வியாபாரியோ, இது நான் சுப்புவிடம் இருந்து தான் வாங்கினேன் என்றார். உடனே ராமுவும் பழ வியாபாரியும் சுப்புவிடம் போய் அந்த பழத்தை கொடுத்தனர். சுப்புவோ, ஆகா, இது நமக்கு மன்னரின் ஆசீர்வாதத்தால் கிடைத்துள்ளது. ஆகையால் மரியாதை நிமித்தமாக இதை மன்னரிடமே ஒப்படைத்து விடுவோம் என்று தன்னுடைய நண்பன் ராமுவை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று அரசனை சந்தித்தார். அரசனிடம் தான் கொண்டு வந்த பழத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் அரசருக்கு தன் மனதில் தோன்றிய கேள்விக்கு விடை கிடைத்தது. ஆகா, இதை நாம் சுப்புவிற்கு கொடுத்தாலும் இது ராமுவின் மூலமே நகைகள் கண்டறியப்பட்டு மீண்டும் நமக்கே வந்து சேர வேண்டும் என்று கடவுளின் அருள் உள்ளது. ஆகவே கடவுளின் அருளால் தான் இந்நாட்டு மக்கள் நல்ல முறையாகவும் இருக்கிறார்கள், நானும் நல்வழியில் ஆட்சி செய்கிறேன் என்று உணர்ந்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது குழந்தைகளா? கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்.